நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் திறமைகள் வெளிப்படும் ஒரு காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் கட்டாயமாக நீங்கள் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும், எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நமது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க. மேலும் தேய்பிரை அஷ்டமி தினம் இன்று. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் காணப்படுகிறார்கள். இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே நமது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை மிக மிக ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக மாற்றி தருங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய கஷ்டமான காரியங்களை நீங்கள் எளிதில் முடித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய தினம் உங்களது உடல் அளவிலும் மனநல அளவிலும் இருக்குங்க. எனவே உடல் மனம் ஆகியவை ஒத்துழைத்து உங்களது காரியங்களில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவீங்க. மற்றவங்க எந்த காரியத்தை நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவில் சில கஷ்டமான விஷயங்களை நீங்கள் ரொம்ப எளிதாக செய்து முடித்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு தொலைபேசி வழியாக உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மனமகிழ்ச்சியான ஒரு நாள் அதன் மூலமாக அமையும். மேலும் இன்றைய தினம் மனதிற்கு விரும்பிய சில பொருட்களை, அது எவ்வளவு காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் சில காரியங்களில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக மனமுடைந்து போக வேண்டாம், கடினமாக உழைங்க. இன்றைய தினம் தேவையான உதவிகள் உங்களது உறவினர்கள் மற்றும் நெருக்கமானவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் ஏற்படக்கூடிய பின்னடைவை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கடினமாக உழைப்பை போடுங்கள். இன்றைய தினம் மாபெரும் முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குங்க. எந்த விதமான ஒரு கடினமான விஷயத்தையும் இன்றைய தினம் நீங்கள் எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால ரொம்ப கடினமான விஷயத்தை கூட நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கடினமாக உழைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை நீங்கள் அமையுங்க. எனவே இப்போ இருக்கக்கூடிய இந்த சிறப்பான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி அசத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த செலவுகள் காரணமாக கொஞ்சம் நிதி சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய ஆட்கள் காத்திருப்பாங்க. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும். எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது காதலரை தொடர்பு கொண்டு அவருடன் நீங்கள் நேரத்தை ஒதுக்குவது மிகச்சிறந்த நல்ல ஆனந்தத்தை இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் அமைத்து தருங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் உணர்வை உங்கள் சுற்றியுள்ளவர்கள் செய்யக்கூடிய சில நடவடிக்கைகள் மற்றும் பேச்சுக்கள் மூலமாக உங்களது காதல் இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் குழந்தைகளிடம் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு கண்டிப்புடன் நடந்து கொள்வதால் குழந்தைகள் உங்கள் மேல் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையில் அமைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொண்டால் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கட்டியான சத்தம் கேட்குங்க. எனவே அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். சிறந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு. திருமணம் மற்றும் இதர சுபகாரிய விஷயங்களுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் உறவினர்கள் உதவிகள் இன்று தினம் உங்களுக்கு கிடைக்குங்க. சில உறவினர்கள் இன்று தினம் உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் தந்து உங்களை பாராட்டக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுதுங்க. எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்று தினம் அமையும். அனைத்து வயதினருக்கும் இன்றைய தினம் ரொம்ப நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. எனவே ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருப்பதாலும் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியான ஒரு மன நிறைவான நாளாக அமையுதுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனவர்களுடைய ரசபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது மீனவர்களுடைய ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா டபுள் பெனிஃபிட்டுங்க. ஒன்று என்னன்னா, நமது புதுசாக போகிற தினசரி வீடியோக்கள் ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லா வீடியோவும் நீங்கள் தினசரி பார்க்க இது எதுவாக அமையுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் தின சிறப்பானதை மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி தரும் வண்ணம் டார்க் கிரீன் கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. அடர் பச்சை நிறம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். மேலும் நம்பர் 6 வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க. மிகவும் ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமையப்பெறுது.
இன்னைக்கு மனசுக்கு பிடிச்சமான சில பொருட்களை வாங்குறதுக்கான நல்ல சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அமையும். எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி ரொம்ப நாள் ஏக்கமாக இருந்த சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்களுக்காக இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையும். அதன் மூலமாகவும் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்திருந்த அந்த டல்னஸ் மந்தத்தன்மை இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு நாள் அமையும். எனவே இன்றைய தினம் மிக மிக சுறுசுறுப்பாக உற்சாகமாக காணப்படுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் மறைமுகமாக இருந்து வந்திருந்த உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை மிகச்சிறப்பான வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமையுங்க. உங்களுக்கு இவ்வளவு திறமை இருக்கான்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இன்றைய தினம் உங்களுக்கே அறியாமல் உங்களது திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் மனதில் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் அமையுது. இன்றைய தினம் உங்களது கவலைகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு கவலை இல்லாத நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் நிதானம் இழக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. கவலை எல்லாம் நீங்கும் ஒரு பொன்னான நாள். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காவது நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது கண்டிப்பாக முடியாது. எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுது அப்படின்ற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.